dear students. Online classல நம்ம engineering mathematicsல model 7ல meet பண்றோம். அந்த model 7ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி model 6ல என்னென்ன பார்த்தோங்கிறத லேசா நம்ம recollect பண்ணிக்கிடுவோம். ஸோ model 6ல நம்ம ஒரு எலிமெண்ட் ஏஐஜேன்னு கொடுத்தாச்சுன்னா அந்த எலிமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா மைனர் எப்படி கண்டுபிடிக்கிறது, கோஃபேக்டர் ஆஃப் அண்ட் எலிமெண்ட் ஏஐஜே எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ரெண்டும் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து அதில் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். ப்ராப்ளம்ஸ் பார்த்ததுக்கப்புறம் டிட்டர்மினன்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, அதில் சில ப்ராப்ளம்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த மாடலில் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிட்டர்மினன்ட்டுடைய அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது டிட்டர்மினன்ட் 1.1 அப்படிங்கிற யூனிட் வந்து டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ டிட்டர்மினன்ட்ஸ்னா என்னங்கிறத பார்த்தோம். செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்னா என்ன, தேர்ட் ஆர்டர்னா என்ன, அதனுடைய எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ கடைசியாக 1.1ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோயர் ஸ்டாண்டர்டில் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணியிருப்பீங்க. எலிமினேஷன் மெத்தடுங்கிறத ஒன்றை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க லீனியர் ஈக்குவேஷன்ஸை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிட்டர்மினன்ட்ஸுங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சால்விங் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை கிராமர்ஸ் ரூல்னு சொல்லுவோம். கிராமர்ஸ் ரூல் இல்லை டிட்டர்மினன்ட்ஸ் ரூல்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் ப்ராப்ளம்ஸும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ இப்போ solving simultaneous linear equations in two variables by using Cramer's rule, that is determinant method. ஸோ முதல்ல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன? நம்ம லோயர் ஸ்டாண்டர்டில் வேரியபிள்ஸ் படிச்சிருக்கோம், எக்ஸ் ஒய் எல்லாம் படிச்சிருக்கோம். இப்போ இந்த எக்ஸ் ஒய்க்கு மேலே பவர் எக்ஸ் வரும் எக்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா எக்ஸுக்கு மேலே என்ன பவர் இருக்குன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அதாவது லீனியர் இன் எக்ஸ். ஒய் வெறும் ஒய்ன்னு சொல்றேன்னா என்ன அர்த்தம்னா ஒய் பவர் 1ன்னு அர்த்தம். அதனுடைய டிகிரி வந்து 1. டிகிரி 1 இருந்ததுன்னா லீனியர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் கியூப் அப்படின்னு இருக்குன்னா எக்ஸினுடைய பவர் 3 ஆயிடுச்சு, கியூபிக் ஆகும். அது லீனியர்னு சொல்ல மாட்டான், டிகிரி வந்து 3 ஆயிடுச்சு. அப்ப லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ். ரைட்டா? ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் பாருங்க. Now consider the linear equations. 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கேன். என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷன் என்ன? a1x plus b1y equal to c1. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல 2 வேரியபிள்ஸ் இருக்கு. அப்படித்தானே? எக்ஸ் ஒய்னு 2 வேரியபிள் இருக்கு. அது என்னுடைய டிகிரி பார்த்தீங்கன்னா 1 தான். அதாவது எக்ஸ் டு தி பவர் 1ன்னு அர்த்தம், ஒய் டு தி பவர் 1. இதைத்தான் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ்னா என்னென்ன டேர்ம் எல்லாம் அந்த ஈக்குவேஷன்ல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்ம் இருக்கும், ஒய் டேர்ம் இருக்கும், கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா a1x அதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் டேர்ம், பிளஸ் b1y அதுதான் செகண்ட் டேர்ம் தட் இஸ் ஒய் டேர்ம், ஈக்குவல் டு c1. இங்கே கான்ஸ்டன்ட் டேர்மை நான் ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்கேன், ஈக்குவல் டு c1 கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்ம்னா எக்ஸ் ஒய் இல்லாத டேர்ம், தட் டேர்ம் விச் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் த வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். ரைட்டா? அப்ப எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன? கோஎஃபிஷியன்ட்னா எக்ஸ் கூட என்ன கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷன்ல எக்ஸ் கூட மல்டிப்ளை ஆயிருக்கிறது கோஎஃபிஷியன்ட் வந்து a1. ஒய்யினுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன? b1. ரைட்டா? கான்ஸ்டன்ட் டேர்ம் தனியா இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து c1. இப்ப
இந்த ஒரு லீனியர் ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்தா சால்வ் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா ரெண்டு அன்னோன் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஒய்னு ரெண்டு அன்னோன் இருக்கு. அப்போ அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருந்தாத்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ரெண்டாவது ஒரு ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது a2x plus b2y equal to c. ரைட்டா? ஸோ இதுல செகண்ட் லீனியர் ஈக்குவேஷன்ல x உடைய கோஎஃபிஷியன்ட் a2, y உடைய கோஎஃபிஷியன்ட் b2, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து c2. இந்த ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸை நம்மளால என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். இந்த ஈக்குவேஷன்ஸ் ரெண்டுலயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வேரியபிள்ஸ் இருக்கு, எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு. ஜென்ரலா இப்படிதான் எழுதணும். ரைட்டா? இப்போ இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்க லோயர் ஸ்டாண்டர்ட்ல வந்து எலிமினேஷன் மெத்தட், அதாவது ஒய்யை எலிமினேட் பண்ணுவோம். ஒய்யை எலிமினேட் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம். அடுத்து எக்ஸ் வேல்யூ கிடைச்சிச்சுன்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் வேல்யூ கண்டுபிடிப்போம். இங்க என்ன பண்ண போறோம்னா டிட்டர்மினன்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். அதுல இங்க சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ஸ்ங்கறனால செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை யூஸ் பண்ணி எக்ஸ் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா தான் என்னன்னா, ஃபார்முலா இல்ல ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் தான் என்னன்னா, தட் இஸ் கால்ட் கிராமர்ஸ் ரூல். ரைட்டா? ஸோ கிராமர்ஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நீங்க டிட்டர்மினன்ட் செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் வந்து ஃபார்ம் பண்ண தெரியணும். அது ஃபார்ம் பண்ண தெரியும்னா எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் என்ன, ஒய் கோஎஃபிஷியன்ட் என்ன, கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னங்கிறத தப்பு இல்லாம உங்களுக்கு எழுத தெரியணும். ரைட்? ஸோ இப்போ இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து டெல்டா அப்படிங்கிற ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னாவே தெரியுங்கன்னா டெல்டா ஈக்குவல் டு எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. டெல்டா என்ன பண்ணியிருக்கோம், நம்ம a1 செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் வந்து a1 b1 a2 b2. அதாவது கொடுத்திருக்கிற ரெண்டு சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல எக்ஸ் ஒய் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ அதனால தான் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு வச்சிருக்கோம் நம்ம. இப்போ இந்த டெல்டா எப்படி நமக்கு கிடைச்சதுன்னா, a1ங்கிறது ஃபர்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷனோட எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், b1ங்கிறது ஃபர்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷனோட ஒய் கோஎஃபிஷியன்ட். அடுத்து செகண்ட் ரோ எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் லீனியர் ஈக்குவேஷனோட எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் a2, ஒய் கோஎஃபிஷியன்ட் b2. ஸோ இந்த டிட்டர்மினன்ட் வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யை வச்சு ஃபார்ம் பண்றோம். இதை டெல்டான்னு எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன பண்ண போறோம்னா இன்னும் ரெண்டு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்றோம். அடுத்து என்ன ஃபார்ம் பண்றோம்னா டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்றோம். டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ்ங்கிறது டெல்டால இருந்து தான் ஃபார்ம் பண்றோம். எப்படி ஃபார்ம் பண்றோங்கிறத கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டெல்டால எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னா ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், a1 a2 இதுதான் ஃபர்ஸ்ட் காலம். இந்த ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், செகண்ட் காலம் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஒய். அப்ப டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றோம்னா டெல்டால இருந்து இந்த எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட்ஸை ரிமூவ் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் காலத்தை ரிமூவ் பண்ணு. a1 a2க்கு பதில் கான்ஸ்டன்ட் கரஸ்பாண்டிங் கான்ஸ்டன்ட் டேர்ம் c1 c2ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ இப்படி ஒரு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ். ரைட்டா? அடுத்து தேர்ட் செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் வந்து டெல்டா சஃபிக்ஸ் ஒய் ஃபார்ம் பண்றோம். ஸோ அது எப்படி ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அகைன் டெல்டா எடுங்க. டெல்டா சஃபிக்ஸ் ஒய், ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்திருக்கோம், b1 b2. அதாவது ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து டெல்டால செகண்ட் காலத்துல இருக்கு. அப்ப அந்த செகண்ட் காலத்தை ரிமூவ் பண்ணுங்க. டெல்டால ரிமூவ் பண்ணிட்டு இந்த செகண்ட் காலம் b1 b2 ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு பதில் c1 c2ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. அந்த இருக்கு பாத்தீங்களா? ஸோ இங்க டெல்டா சஃபிக்ஸ் ஒய்ல எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட்ஸை எப்படி ரீப்ளேஸ் பண்றோம், c1 c2ன்னு ரீப்ளேஸ் பண்ணா கிடைக்கக்கூடியது டெல்டா சஃபிக்ஸ் ஒய். இந்த மூணு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் நீங்க தப்பு இல்லாம ஃபார்ம் பண்ண தெரியணும். அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ண தெரியணும். அவ்வளவுதான்.
சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெல்டா வேல்யூ கிடைச்சிரும், டெல்டா எக்ஸ் கிடைச்சிரும், டெல்டா ஒய் வேல்யூ கிடைச்சிரும். இந்த 3 வேல்யூ வச்சு எக்ஸ் வேல்யூ என்ன, ஒய் வேல்யூ என்ன, ஜெட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ அந்த வேல்யூத்தை கிராமர்ஸ் ரூல் படி நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ இதனுடைய கிராமர்ஸ் ரூல் படி இந்த லீனியர் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x ஈக்குவல் டு டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ் பை டெல்டா அண்ட் ஒய் ஈக்குவல் டு டெல்டா சஃபிக்ஸ் ஒய் பை டெல்டா. ரைட்டா? அப்போ எக்ஸுடைய வேல்யூ வேணும்னா டெல்டா எக்ஸ் டிவைடட் பை டெல்டா. 3 வேல்யூயும் கண்டுபிடிச்சிருவோம். 3 வேல்யூ வச்சு எக்ஸ் ஒய் இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ இங்கே முக்கியமாக டெல்டா வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஏன்னா என்றைக்குமே மேத்தமேட்டிக்ஸில் கோஷன்ட் ஃபார்மில் இருக்கும்போது டினாமினேட்டர் வந்து வேனிஷ் ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா ப்ரொவைடட் டெல்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் ஃபார்முலா. கிராமர்ஸ் ரூல் இந்த ஃபார்முலாவை சொல்கிறோம். இந்த ரூல் டிட்டர்மினன்ட் ரூல், இந்த ரூலை யூஸ் பண்ணி ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸை என்ன பண்ணலாம் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. யூசிங் கிராமர்ஸ் ரூல் சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். ஸோ 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஃபார்ம் பண்ணணும், நீங்கள் ஈக்குவேஷன்ஸை எடுத்து எழுதுங்க. த கிவன் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஆர். ஸோ லீனியர் ஈக்குவேஷன்ஸை எழுதும் போது என்றைக்குமே எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் அதாவது வேரியபிள்ஸ் இருக்கிற டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க, கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய்க்கோங்க. ஸோ கொஸ்டின்ல அப்படி இல்லைன்னாச்சும் இங்கே கொடுத்துருக்காங்க கிளியரா, அப்படி கொடுக்கலேனாச்சும் எக்ஸ் ஒய் டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோ, கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய்க்கோ. இந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷன்ஸை மாடிஃபை பண்ணி எழுதுங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கன்னா டெல்டா ஃபார்ம் பண்ணுங்க. டெல்டா எப்படி ஃபார்ம் பண்ணோம்? டெல்டா ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட்ஸ் எக்ஸ் ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட்ஸை வச்சு ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணோம். அப்போ டெல்டா ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 மைனஸ் 3. இந்த சைன் எல்லாம் மறந்துடக்கூடாது. இங்கே 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 5. அப்போ எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் 2, ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்னு சொல்ல தெரியணும். 3 கிடையாது. ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே என்னது மைனஸ் 3. சைனையும் சேர்த்து சொல்லணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட். அப்போ 2 மைனஸ் 3. அடுத்து செகண்ட் லீனியர் ஈக்குவேஷனில் எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 4. அப்போ டெல்டா எப்படி வரும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 மைனஸ் 3 1 மைனஸ் 4. ரைட்டா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண தெரியும் உனக்கு. சிம்பிளிஃபை பண்ணனா செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2 இன்ட்டு மைனஸ் 4, அடுத்து மைனஸ், அடுத்து எந்த ரெண்டா மல்டிப்ளை பண்ணோம்? அதர் டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் மைனஸ் 3 இன்ட்டு 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2 times minus 4 is minus 8. Minus of minus 3 is plus 3. So minus 8 plus 3. Hence delta nuடைய value minus 5 கிடைக்கும். ரைட்டா? ரைட். இப்போ டெல்டா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ். அடுத்த டிட்டர்மினன்ட் டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ். ஸோ டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸுங்கிறது டெல்டால இருந்து தான் ஃபார்ம் பண்ணுவோம். எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் காலத்தில் இருக்கும். 2 1 தான் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட். அதை ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதில் கான்ஸ்டன்ட் என்னது 5 8 கரஸ்பாண்டிங் கான்ஸ்டன்ட்ஸை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்க. கிடைக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் தான் டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ். அப்போ டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ் என்னன்னா 5 8 மைனஸ் 3 மைனஸ் 4. ஒய் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 times minus 3 minus 24. சேஞ்ச் த சைன் பிளஸ் 24. ஸோ அப்போ டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸுடைய வேல்யூ வந்து பிளஸ் 4 கிடைக்கும். அடுத்து தேர்ட் செகண்ட் ஆர்டர் என்ன டிட்டர்மினன்ட் என்ன ஃபார்ம் பண்ண போறோம்னா டெல்டா சஃபிக்ஸ் ஒய். டெல்டா சஃபிக்ஸ் ஒய் எப்படி ஃபார்ம் பண்றோம்? டெல்டா இருக்கு. டெல்டால இந்த ஒய் கோஎஃபிஷியன்ட்ஸ் எங்க இருக்கு? ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் செகண்ட் காலத்துல இருக்கு. இந்த செகண்ட் காலத்தை ரிமூவ் பண்ணுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு அப்படியே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலத்தை 2 1 இதை ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு பதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் 5 8 ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ இந்த டிட்டர்மினன்ட்டை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 16 மைனஸ் 5 தட் இஸ் டெல்டா சஃபிக்ஸ் ஒய்னுடைய வேல்யூ என்னன்னு கிடைக்குது? 11 கிடைக்குது. ரைட்டா? ஸோ தேர்ஃபோர்
by Grammar's rule. X equal to delta suffix x by delta and y equal to delta suffix y by delta. So x equal to என்ன வரும்? delta x value என்னது கண்டுபிடிச்சிருக்கோம்? 4. So அப்ப x equal to 4 divided by delta value minus 5. அப்ப x equal to 4 by minus 5. That is minus 4 by 5 தான் x னுடைய value. அதே மாதிரி y னுடைய value கண்டுபிடிங்க. y equal to delta suffix y by delta. So delta suffix y value 11. Delta value minus 5. Therefore y equal to என்ன கிடைக்கும்? 11 by minus 5. That is y equal to minus 11 by 5. So அப்ப நம்ம xy value கண்டுபிடிச்சிட்டோங்க. So நம்ம lower standardல elimination methodல கண்டுபிடிச்சதை இங்க determinant யூஸ் பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டா? அப்ப linear equations in 2 variables வந்தனா second order determinant யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ரைட்டா? ரைட். ஓகே. So இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா solving simultaneous linear equations in 3 variables by using Grammar's rule. இப்ப நம்ம முன்னாடி பார்த்தது வந்து 2 வேரியபிள்ஸ் இருந்தது linear equationல x y ன்னு. இங்க என்ன பண்ண போறோம்னா 3 வேரியபிள்ஸ் இருக்கும். சோ அந்தாங்க கொடுத்திருக்கேன். Consider the linear equations. 3 வேரியபிள்ஸ் இருக்கு x y z ன்னு. அப்ப அட்லீஸ்ட் நமக்கு 3 linear equations in 3 வேரியபிள்ஸ் இருந்தாத x y z வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் 3 linear equations in 3 variables கொடுத்திருக்கேன் நான். So first equation பாத்தீங்கன்னா a1x plus b1y plus c1z equal to d1. So 3 equationsலயும் பாத்தீங்கன்னா xyz left hand side இருக்கும், right hand side constant term இருக்கும். So x னுடைய coefficient clear-ஆ சொல்ல தெரியணும், y னுடைய coefficient clear-ஆ சொல்ல தெரியணும், z னுடைய coefficient clear-ஆ சொல்ல தெரியணும். ரைட்டா? So இப்போ எப்படி சால்வ் பண்றது? அதுக்கு முந்தின மெத்தட் பார்த்தோம் பாத்தீங்களா? 2 வேரியபிள்ஸ் அதே மாதிரி தான். இங்க தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் வரும். ஏன்னா 3 வேரியபிள்ஸ் இருக்கு. ரைட்டா? அதே மாதிரி டிட்டர்மினன்ட்ஸ் எத்தனை தேவைப்படும்னா டெல்டா ஒன்று தேவைப்படும். அந்த டெல்டாங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட்ல இருந்து ஃபார்ம் பண்ணோம். இந்த இருக்கு டெல்டா ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ்னா என்னென்ன வரும்? டெல்டா ஈக்குவல் டு ஒரு தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்க. a1 b1 c1 இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட். அடுத்து a2 b2 c2, அடுத்து a3 b3 c3. இதுதான் டெல்டா. இந்த டெல்டா வந்து நமக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ். a1 a2 a3. b1 b2 b3ங்கிறது என்னது? கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஒய். c1 c2 c3ங்கிறது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஜெட். ரைட்டா? இதுதான் டெல்டா. டெல்டா தப்பு இல்லாம ஃபார்ம் பண்ண தெரியணும். இதுல இருந்து டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ் ஃபார்ம் பண்றோம். எப்படி ஃபார்ம் பண்றது? டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ்னா இந்த எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? a1 a2 a3 அதை ரிமூவ் பண்ணிருங்க. அதை எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடுல கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு பாத்தீங்களா? d1 d2 d3ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. சோ அந்த இருக்கு பாத்தீங்களா? d1 d2 d3 ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கக்கூடிய எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபுல்லா கான்ஸ்டன்ட் டேர்மா வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். சோ இதுதான் டெல்டா சஃபிக்ஸ் y. சோ இதே மாதிரி டெல்டா சஃபிக்ஸ் y ஃபார்ம் பண்ணுங்க. டெல்டா சஃபிக்ஸ் yனா y னுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? டெல்டால செகண்ட் காலத்துல இருக்கும். அதை எடுத்துட்டு அதுக்கு பதில் கான்ஸ்டன்ட் டேர்மா ரீப்ளேஸ் பண்ணுங்க. அது டெல்டா சஃபிக்ஸ் y. அடுத்து டெல்டா சஃபிக்ஸ் zனா என்ன வரும்? zங்கும் போது zனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து டெல்டால தேர்ட் காலத்துல இருக்கும். அதை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதில் d1 d2 d3ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் டெல்டா சஃபிக்ஸ் z. ஸோ இப்போ ஈஸியா நீங்க ஃபார்முலா சொல்லிடலாம். பழைய எது மாதிரியே தான். கிராமர்ஸ் ரூல் படி என்ன வரும் உங்களுக்கு? எக்ஸ் வேல்யூ என்ன வரும்? கிராமர்ஸ் ரூல் படி எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ் பை டெல்டா, ஒய் ஈக்குவல் டு டெல்டா சஃபிக்ஸ் ஒய் பை டெல்டா அண்ட் ஜெட் ஈக்குவல் டு டெல்டா சஃபிக்ஸ் ஜெட் பை டெல்டா ப்ரொவைடட் டெல்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் simultaneous linear equations in 3 variables சால்வ் பண்ணக்கூடிய கிராமர்ஸ் ரூல் மெத்தட். இதுதான். இது தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் படி நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்போ தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சாதான் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுல இப்ப நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ முதல் ப்ராப்ளம் பாருங்களேன். யூசிங் கிராமர்ஸ் ரூல் சால்வ் தி ஃபாலோயிங் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஜென்ரல் ஃபார்ம், அதாவது என்னைக்குமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேரியபிள்ஸ் இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கணும். அது மாதிரி முதல் எழுதுங்க.
அப்ப கொடுத்திருக்கிற லீனியர் ஈக்குவேஷன்ஸை எப்படி எழுதலாம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ப்ராப்ளம் கிடையாது. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் ஈக்குவல் டு 2. அப்ப வேரியபிள்ஸ் ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு, பிரச்சனையே கிடையாது. எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் 1, ஜெட்னுடைய கோஎஃபிஷியன்ட் 1, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 2. ரைட்டா? இப்ப செகண்ட் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க கொடுத்திருக்கிற லீனியர் ஈக்குவேஷன்ல உங்களுக்கு இந்த ஜெட் இருக்கு பாத்தீங்களா, ஜெட் டேர்ம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடாது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும்தான் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். அப்ப இந்த செகண்ட் லீனியர் ஈக்குவேஷனை நான் மாடிஃபை பண்ணி எழுதுறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்க. 2x minus y இதை அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 2z ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போ. இது பிளஸ் 2z இருக்கு, இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனேன்னா மைனஸ் 2z ஆயிடும். அப்ப இந்த லீனியர் ஈக்குவேஷனை எப்படி உனக்கு எழுத தெரியணும்னா 2x minus y minus 2z equal to minus 1 எழுத தெரியணும். ஸோ லாஸ்ட் லீனியர் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் ஜெட் டேர்ம் இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்மும் சேர்ந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு. கான்ஸ்டன்ட் டேர்ம் எங்கிட்ட இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்கணும். அப்ப இந்த மைனஸ் ஒன்னுங்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம், அந்த மைனஸ் ஒன்னுங்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் நீ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிரு. அப்ப இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸை உனக்கு எப்படி எழுத தெரியணும்னா எக்ஸ் மைனஸ் 2y மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு 1 எழுத தெரியணும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் இங்க என்ன இருக்கு, எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் -2, ஜெட்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, ஜெட்னுடைய கோஎஃபிஷியன்ட் ஜெட் கூட மல்டிப்ளை ஆயிருக்கிறனா இந்த சைனை சேர்த்து சொல்லணும் -1, கான்ஸ்டன்ட் டேர்ம் 1. ரைட்டா? ஸோ அப்போ முதல்ல கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா 1 1 1, செகண்ட் லீனியர் ஈக்குவேஷன்ல 2 -1 -2, தேர்ட் லீனியர் ஈக்குவேஷன்ல 1 -2 -1 சொல்ல தெரியணும். ஸோ இதை கோஎஃபிஷியன்ட்ஸ் இதை வச்சு முதல் டெல்டா ஃபார்ம் பண்றேன். டெல்டா ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு ஃபார்முலா படி, இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை ஃபுல்லா எழுதுங்க. 1 1 1, 2 -1 -2, 1 -2 -1. இப்போ இந்த தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மெத்தட் தெரியும். முதல் ப்ராப்பர் சைன் எழுதிக்கோங்க, பிளஸ் மைனஸ் பிளஸ். ஃபர்ஸ்ட் ரோ படி எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இது பிளஸ் எலிமெண்ட் 1, அப்போ பிளஸ் 1 இன்ட்டு இந்த எலிமெண்ட் இருக்கிற ரோ காலத்தை டெலிட் பண்ணிட்டா ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட். அடுத்து மைனஸ் ப்ராப்பர் சைன், ஸோ மைனஸ் எலிமெண்ட் 1, ஸோ -1 இன்ட்டு இந்த எலிமெண்ட் இருக்கிற ரோ காலத்தை டெலிட் பண்ணனா ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட். அடுத்து பிளஸ் ப்ராப்பர் சைன் பிளஸ், ஸோ பிளஸ் எலிமெண்ட் 1, ஸோ பிளஸ் 1 இன்ட்டு ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட். இந்த எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ செகண்ட் ஆர்டரை சிம்பிளிஃபை பண்ணுங்க. செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ 1 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணேன்னா +1 -4. அடுத்து -1 டைம்ஸ் -2 +2. அடுத்து +1 மல்டிப்ளைட் பை -4 +1. அதாவது மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி அதர் டயகனல் எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணி சைனா சேஞ்ச் பண்ணிடணும். ரைட்டா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணேன்னா 1 டைம்ஸ் -3 -1 into 0 plus 1 times -3, that is equal to -3 -3. So delta value என்ன வருது எனக்கு, -3 -3 is -6. So இதுதான் டெல்டானுடைய வேல்யூ. அடுத்து என்ன ஃபார்ம் பண்ணோம், டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ். ஸோ டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ்னா இந்த டெல்டால ஃபர்ஸ்ட் காலத்துல தான் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு அதுக்கு பதில் கவனமா எழுதணும், இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதணும். கான்ஸ்டன்ட் டேர்ம்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். அப்போ 2 -1 +1 ரீப்ளேஸ் பண்ணோம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, 2 -1 +1 கரஸ்பாண்டிங்கா ரீப்ளேஸ் பண்ணோம். அப்போ இங்க இருக்கிற எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸை ஃபுல்லா எடுத்துட்டு அதுக்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணுங்க கான்ஸ்டன்ட் டேர்மை. ஒய்யா ஜெட்டு அப்படியே இருக்கும், அதை சேஞ்ச் பண்ணாதீங்க. இப்போ டெல்டா சஃபிக்ஸ் வேல்யூ எவாலுவேட் பண்ணுங்க. பழையது மாதிரியே தான் இந்த தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் என்ன வரும், 1 -4 -1 இன்ட்டு +1 +2, அடுத்து +1 இன்ட்டு 2 +1 வரும். இந்த பேராந்திசிஸ் எல்லாம் தப்பு இல்லாம எழுதணும் கண்டிப்பா. ஃபர்தரா இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸினுடைய வேல்யூ வந்து -6 கிடைக்கும். -6 -3 +3 வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -6. ஸோ இப்போ டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், டெல்டா சஃபிக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். டெல்டா சஃபிக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், டெல்டால ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கக்கூடிய செகண்ட் காலத்தை எடுத்துட்டு அதுக்கு பதில் கான்ஸ்டன்ட் டேர்மை ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரைட்டா?
ஸோ கான்ஸ்டன்ட் டேர்மை ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த இருக்கு. இதுதான் டெல்டா சஃபிக்ஸ் ஒய். இந்த செகண்ட் காலம் என்ன பண்ணியிருக்கேன், நான் கான்ஸ்டன்ட் டேர்மை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா டெல்டா சஃபிக்ஸ் ஒய்னுடைய வேல்யூ என்ன வரும்? இதெல்லாம் செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டுடைய எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் ரைட்டா. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா டெல்டா சஃபிக்ஸ் ஒய் வேல்யூ 3 + 3 தட் இஸ் டெல்டா சஃபிக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும் ரைட்டாவா. ஸோ இப்போ டெல்டா சஃபிக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? லாஸ்ட் ஒன் வந்து டெல்டா சஃபிக்ஸ் ஜெட். டெல்டா சஃபிக்ஸ் ஜெட்னா இந்த டிட்டர்மினன்ட் எப்படி கிடைச்சனா, டெல்டால ஜெட்டினுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் தேர்ட் காலத்துல இருக்கும். அந்த தேர்ட் காலத்துல டெல்டால வந்து தேர்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு பாத்தீங்களா, 2 - 1 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணிருங்க. இதுதான் டெல்டா சஃபிக்ஸ் ஜெட் ரைட்டா. இப்போ இந்த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணு. ஸோ தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண ரூல் தெரியும். அது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா டெல்டா சஃபிக்ஸ் ஜெட்னுடைய வேல்யூ என்ன வரும்னா -12 கிடைக்கும் ரைட்டா. ஸோ இது நீங்க உங்க நோட்ல நீங்க என்னைக்குமே ஆன்லைன்ல கிளாஸ் நடந்தாலும் பக்கத்துல நோட் வச்சுக்கோங்க. நோட்டை வச்சுக்கிட்டு நோட்ல என்ன பண்ணுங்க, ஹிண்ட் எடுத்துக்கிட்டே வரணும். அப்ப திரும்ப ஒருக்க நீங்க இதை என்ன பண்ணணும், நீங்க நோட்ல அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கிறத உங்க ஃபேஸை பார்த்தா நான் புரிஞ்சுக்கிடுவேன். இங்க அது முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க திரும்ப திரும்ப ஸ்லைடையும் போட்டு பார்க்கணும், நோட்லயும் நீ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நோட்ஸ் எடுக்கணும், அதை திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ரைட். இப்போ கிராமர்ஸ் ரூல் படி எக்ஸனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதுதான், டெல்டா எக்ஸ் பை டெல்டா. அப்போ என்ன கிடைக்கும் உனக்கு, டெல்டா எக்ஸ் வேல்யூ -6, டெல்டா வேல்யூ -6, அப்போ -6 பை -6 1ன்னு கிடைச்சிடும். ஒய்னுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், கிராமர்ஸ் ரூல் படி டெல்டா சஃபிக்ஸ் ஒய் பை டெல்டா that is equal to 6 by -6 equal to -1. zங்கிற வேல்யூ, z வேரியபிள் வேல்யூ என்ன வரும், கிராமர்ஸ் ரூல் படி டெல்டா சஃபிக்ஸ் z by delta that is equal to -12 by -6 equal to என்ன கிடைச்சிடும் உனக்கு 2ன்னு கிடைச்சிடும். அப்போ நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணோம்னா எக்ஸினுடைய வேல்யூ என்னது 1, ஒய்னுடைய வேல்யூ என்னது -1 and zனுடைய வேல்யூ என்னது 2. தட் இஸ் xy வேல்யூ வந்து டிட்டர்மினன்ட் ரூல் படி, கிராமர்ஸ் ரூல் படி நம்ம டிட்டர்மைன் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ இவ்வளோதான். அதில் ஒரு எக்ஸாம்பிள் ரைட்டா, 2 வேரியபிள்ல 3 வேரியபிள்ல ஒரு எக்ஸாம்பிள், இது தெரிஞ்சாவே போதும். ஸோ இப்போ நான் சில 2 கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இதுக்கு ஆன்சர் சொல்லணும். டெல்டா வேல்யூ என்னன்னு சொல்லணும், டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய். தேர்ட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஸ்டின்ல டெல்டா வேல்யூ டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா ஜெட், அதுல இருந்து எக்ஸ் என்ன ஒய் என்ன ஜெட் என்ன சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ் எனக்கு ஆன்சர் நீங்க சொல்லணும் ரைட்டா. ஸோ இந்த செஷன் இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கிடுவோம். ஸோ இந்த செஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிராமர்ஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணி சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணியிருக்கோம். அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 1.1ங்கிற யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1.2ல என்டர் ஆயிரும். தட் இஸ் மேட்ரிசஸ் அண்ட் பைனாமியல் பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். இதுல மேட்ரிசஸ் வந்து ஏற்கனவே நம்ம அதோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. அந்த இன்ட்ரோடக்ஷனை நெக்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்க அந்த மாடல்ல என்ன நடத்திருக்கோம் அப்படிங்கிறத மேட்ரிசஸை பத்தி ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ரீகலெக்ட் பண்ணிட்டு நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மாடல்ல நம்ம மேட்ரிசஸ், டைப் ஆஃப் மேட்ரிசஸ், சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன, இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ்னா என்ன டெஃபினேஷன், இதை மட்டும் நம்ம நெக்ஸ்ட் மாடல்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா. தேங்க்யூ.